தட்டைப்பயிறு சாதம் தான் செஞ்சு காட்ட போறேன். இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லை. பேச்சுலர்ஸ் கூட இது செய்யறது ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி தட்டைப்பயிறு சாதமா செஞ்சு கொடுத்தோமா எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. சின்ன குழந்தைங்களாம் கண்டிப்பாக ரொம்ப ரசித்து சாப்பிடுவாங்க. பிரியாணி சாப்பிட்டா நம்ம நாக்குக்கு என்ன ஒரு ஃபீல் கிடைக்குமோ அந்த ஃபீல் கிடைக்கும். அவ்வளோ சாட்டிஸ்ஃபைட் ஆகும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் சங்கீதா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. ஆமாங்க, தட்டைப்பயிறு சாதம் தான் செஞ்சு காட்ட போகிறேன். உங்களில் சில பேர் கேட்டிருந்தீங்க, அக்கா ஸ்கூல் ஓப்பன் ஆகிடுச்சு, நிறைய லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி செஞ்சு காமிங்கன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்காகவே ரொம்ப ஹெல்த்தியான முறையில் இந்த தட்டைப்பயிறு சாதம் செஞ்சு காட்ட போகிறேன். சாதாரணமாக தட்டைப்பயிறு குழம்பு வச்சா நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க, மெயினாக குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. இதே நான் செஞ்சு காட்டுறேன் இந்த முறையில் தட்டைப்பயிறு சாதம் செஞ்சீங்கன்னா அவ்வளோ ருசியாக இருக்கும். ரொம்ப சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம், டேஸ்டாகவும் இருக்கும். அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லை. பேச்சுலர்ஸ் கூட இது செய்யறது ரொம்ப ஈஸி. ஸோ இன்னைக்கு ரொம்ப எளிமையான முறையில் சங்கீதா ஸ்டைலில் செஞ்சு காட்ட போகிறேன். நம்ம சேனலை யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ளீஸ் கீழே இருக்கிற பெல் பட்டன்லாம் மறக்காம ஆள் கொடுங்க. அப்போதான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தட்டைப்பயிறு சாதத்துக்கு தேவையானது ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாங்க. இப்போ நான் அரைக்க போகிற மசாலா தான் ரொம்ப முக்கியம். அதுதான் நல்ல ஒரு சுவையை கொடுக்கும். சின்ன வெங்காயம் 3 பீஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. ஒரு கட்டி பூண்டு உரித்து வச்சுருக்கேங்க, அதுவும் இதிலே போட்டுக்கலாம். பூண்டு நீங்கள் எந்த அளவுக்கு போடுறீங்களோ அந்த அளவுக்கு சுவை கூடுதலாக இருக்கும். இதுலேயே ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டுக்கலாங்க. 1 டீஸ்பூன் கசகசா போட்டுக்கலாம். கசகசா இருந்தால் கண்டிப்பாக போடுங்க, செம்ம ருசியாக இருக்கும். 1 டீஸ்பூன் சோம்பும் போட்டுக்கலாங்க. போட வேண்டிய பொருட்கள் அவ்வளோதாங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இதை கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்துட்டேங்க. ஸோ இப்போ நம்ம மசாலா ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ தட்டைப்பயிறு சாதம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். தட்டைப்பயிறு சாதம் செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுட்டேங்க. இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் தேங்காய் எண்ணெயில் தாங்க சமைக்கிறேன். நீங்கள் நார்மலாக என்ன எண்ணெயில் சமைப்பீங்களோ அதுலேயும் செய்யலாம். இப்போ இதில் தேவையான பொருட்கள்லாம் போட்டுக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாங்க. அடுப்பணல் மீடியமாகவே இருக்கட்டும். இந்த கடுகு நல்லா வெடிக்கட்டுங்க. கடுகு பொரியுதுங்க. இதுலேயே 1/2 டீஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். காஞ்ச மிளகா 2 கிள்ளி வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். இப்போ அடுப்பணல் ஃபுல்லாக கம்மி பண்ணிவிடுங்க. இதெல்லாம் லேசாக செவக்கட்டுங்க. எல்லாமே நல்லா செவந்துடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி போட்டுக்கோங்க. பட் இந்த ரெசிபிக்கு சின்ன வெங்காயம் போடும்போது நல்லா சுவையாக இருக்கும். அடுப்பணல் இப்போ மீடியமாக வச்சுக்கோங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கிடுச்சிங்க. இந்த அளவுக்கு வதக்கினா போதும். இதிலே 2 பச்சை மிளகா போட்டுக்கலாங்க. நான் சின்னதாக இருக்கிறதுனால 2 போட்டிருக்கேன், பெருசாக இருந்தால் 1 போடுங்க போதும். இதுலேயே 1/2 டீஸ்பூன் பெருங்காய பொடியும் போட்டுக்கலாங்க. இப்போ அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த அளவுக்கு கிளறி கொடுத்தா போதுங்க. பழமாக 2 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். பெருசாக இருந்தால் 2 தக்காளி போடுங்க. தக்காளி சின்னதாக இருந்ததுன்னா 3 போடுங்க. ஏன்னா புளிப்புக்கு தக்காளி மட்டும்தான், இதில் புளிலாம் நம்ம போட போகிறது கிடையாது. இதையும் சேர்த்து கிளறி கொடுங்க. தக்காளி வதங்கும் போதே கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்க. அப்போ தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும். கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இதிலே மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. மிளகா பொடி 3/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இது வெறும் மிளகா பொடிங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் போட்டுக்கலாம். இதுலேயே நம்ம அரைச்சி வச்ச மசாலாவும் ஊற்றிடலாங்க. இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கிளறி கொடுங்க. இதெல்லாம் பச்சை மணம் போகிற வரையிலும் நல்லா வதக்கணுங்க. காரம் நான் எங்கெல்லாம் போட்டனோ ப்ளீஸ் அங்கே உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஏன்னா பச்சை மிளகா போட்டிருக்கோம், காஞ்ச மிளகா போட்டிருக்கோம், வெறும் மிளகா பொடியும் போட்டிருக்கோம். எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் போடணும். அதிகமாக போட்டிங்கன்னா ரொம்ப காரம் ஆகிடும். மெயினாக ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு, ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கெலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். ஒரே வேலையாக போயிடும். தனியாக இதுக்கு குழம்பு வச்சு கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. குழந்தைங்களுக்குன்னு செஞ்சிங்கன்னா ப்ளீஸ் காரம் மட்டும் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா பச்சை மணம் போகிற வரைக்கும் வதங்கட்டுங்க. மசாலாலாம் போட்டதுக்கப்புறம் நல்லா வதங்கிட்டு எண்ணெயும் பிரிய ஆரம்பிச்சிடுச்சிங்க. இந்த ஸ்டேஜில் இந்த கிளாஸில் 1/2 கிளாஸ் தட்டைப்பயிறு எடுத்து ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. அதாவது 8 மணி நேரமாவது ஊறணும். ஸோ ஊற வச்சு தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன். ஊற வச்ச தட்டைப்பயிரை இந்த மசாலாவிலேயே போட்டுடலாங்க. இப்போ இதையும் சேர்த்து கிளறி கொடுங்க. 2 நிமிஷத்துக்கு இந்த மசாலாவிலே இந்த தட்டைப்பயிரையும் வதக்கிக்கோங்க. இதை தட்டைப்பயிறுன்னு சொல்லுவாங்க.
காராமணின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. எது எப்படி இருந்தால் என்னங்க, நமக்கு டேஸ்ட்டு தான் முக்கியம். ஸோ இது கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டுங்க. தட்டைப்பயிரும் நல்லா வதங்கிடுச்சிங்க. இந்த ஸ்டேஜில் எந்த கிளாஸில் தட்டைப்பயிர் எடுத்தோமோ அதே கிளாஸ்லேயே ஒரு கிளாஸ் அரிசி எடுத்து 20 நிமிஷம் ஊற வச்சுருக்குங்க. நான் எடுத்துருக்கிறது சாப்பாட்டு அரிசி, சோனா மசூரி அரிசி. ஸோ இப்போ இந்த அரிசியும் இந்த குக்கர்லேயே போட்டுடலாங்க. அடுப்பணல் மீடியமாகவே இருக்கட்டுங்க. இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கிளறி கொடுங்க. இந்த அரிசி போட்டதுக்கப்புறம் 2 நிமிஷம் அப்படியே நல்லா வதங்கட்டுங்க. அரிசி இந்த மாதிரி நல்லா வதக்கும் போதும் சாதம் உடையாமையும் வரும், ருசியாகவும் இருக்கும். நான் இன்றைக்கி தட்டைப்பயிறு போட்டு செய்கிறேங்க. இதே நீங்கள் தட்டைப்பயிருக்கு பதிலாக துவரம்பருப்பு போட்டும் செய்யலாம். துவரம்பருப்பு போடும்போதும் அரை கிளாஸ் போடக்கூடாது, 1/4 கிளாஸ் தான் போடணும். ஈவன் கருப்பு சுண்டல் போடலாம், வெள்ளை சுண்டல் போடலாம். ஸோ உங்கள்கிட்ட என்ன பொருள் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். அரிசியும் நல்லா வதங்கிடுச்சிங்க. இனிமேல் தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். எந்த கிளாஸில் அரிசி எடுத்தனோ அதே கிளாஸ்லேயே 2.5 கிளாஸ் தண்ணி அளந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த தண்ணியும் குக்கர்லேயே ஊற்றிடலாங்க. அடுப்பணல் நல்லா ஃபுல்லாக வச்சுடுங்க. இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாங்க. இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கிளறி கொடுங்க. கிளறி கொடுத்துட்டு உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா கொதி வரட்டுங்க. அரிசி போட்டு தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா கொதி வந்துடுச்சிங்க. இந்த ஸ்டேஜில் ஒரே ஒரு டீஸ்பூன் நெய் போட்டுக்கலாங்க. நெய் போடுறது ஆப்ஷனல் தான், பட் போட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு வாட்டி நல்லா கிளறி கொடுத்துருங்க. அவ்வளோதாங்க, நம்ம போட வேண்டியதெல்லாம் போட்டாச்சு. இப்போ அடுப்பணல் மீடியமாக வச்சுக்கோங்க. இனிமேல் குக்கர் க்ளோஸ் பண்ணிடலாங்க. குக்கர் மூடி விசிலும் போட்டாச்சுங்க. இப்போ இது 3 விசில் வரட்டுங்க. 3 விசில் வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். குக்கர் ஆவி போயிடுச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆஹா, கம கமன்னு இருக்குங்க. இப்போ அப்படியே மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிக்கலாங்க. இப்போ அப்படியே கிளறி கொடுத்துடலாங்க. வாவ், சூப்பராக இருக்குது. செம்ம வாசனையாக இருக்குது. நல்ல ஹெல்த்தியான ரெசிபி. எப்பயுமே நீங்கள் பருப்பு சாதம் தான் செஞ்சுருப்பீங்க. இந்த மாதிரி தட்டைப்பயிறு போட்டும் செஞ்சு பாருங்கள், அதுவும் சுவை சூப்பராக இருக்கும். நம்ம குழந்தைங்க தட்டைப்பயிரை வேக வச்சு தாளித்து கொடுத்தோமா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி தட்டைப்பயிறு சாதமாக செஞ்சு கொடுத்தோமா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக மணக்க மணக்க நம்ம தட்டைப்பயிறு சாதம் ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துடலாம். லஞ்ச் பாக்ஸுக்கு இந்த மாதிரி வச்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. நம்ம தட்டைப்பயிறு சாதம் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவையான டிப்ஸ் கொடுத்துட்றாங்க. இப்போ இதுக்கு மெயினாக டிப்ஸுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற பொருட்களும் அளவும் தான். நம்ம இதுக்கு ஒரு மசாலா அரைச்சோம் பார்த்தீங்களா, அங்கே தான் இருக்குது விஷயம். பூண்டு, கசகசா, இது ரெண்டும் ரொம்ப முக்கியங்க. பூண்டு போடும்போது தான் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ இதில் வந்து இஞ்சி போடக்கூடாது. இஞ்சி போட்டிங்கன்னா அது பிரியாணி மணம் மாதிரி வந்துடும், அது வேறு டேஸ்ட்டாகி போயிடும். மசாலா அரைக்கும் போது நான் என்ன பொருட்கள் போட்டனோ அதை மட்டும் போடுங்க. நான் எடுத்தது இன்றைக்கி 1/4 கிலோ அரிசி, அதாவது 250 கிராம் அரிசி ஒரு பெரிய கிளாஸில் நான் போட்டேன். உங்களுக்கு எவ்வளோ சாப்பாடு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூடி குறைச்சி போட்டுக்கலாம். அளவுன்னு பார்த்தீங்கன்னா 1 கிளாஸ் அரிசிக்கு அரை கிளாஸ் தட்டைப்பயிறு, அதுதான் கணக்கு. அந்த அளவு போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி இதுக்கு தண்ணி ஊற்றுறது ரொம்ப முக்கியம். நம்ம எப்பயுமே சாதாரணமாக சாப்பாட்டுக்கு 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி வைப்போம். பட் இதில் தட்டைப்பயிறு போட்டிருக்கிறதுனால அதுக்கும் கொஞ்சம் சேர்த்து தண்ணி ஊற்றணும். ஸோ நான் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். அதே மாதிரி காரம் வந்து இதில் நிறைய போட்டிங்கன்னா நல்லாவே இருக்காது. அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் காரம் போட்டிருப்பேன். அந்த மாதிரி போடும்போது தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ காரம் மட்டும் உங்களுக்கு எப்படி டேஸ்ட் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கூடி குறைச்சி போட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டாலே இந்த தட்டைப்பயிறு சாதத்தை ருசியாகவும் நல்லா பொலபொலன்னு உதிரியாகவும் செய்யலாம். இங்கே பாருங்கள், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாகவும் இருக்குது, நல்லா சாஃப்டாகவும் வெந்திருக்கு. இங்கே பாருங்கள், இந்த தட்டைப்பயிறு காட்டுறீங்க பாருங்கள். நீங்கள் தட்டைப்பயிரை வேக வச்சுட்டுலாம் போடக்கூடாது, ஊற வச்சுட்டு அப்படியே போட்டுடணும். நான் தண்ணி அளவு என்ன வச்சனோ அதே அளவே வைக்கலாம். ஈவன் நீங்கள் என்ன அரிசி எடுக்கிறீங்களோ, நார்மலாக சாப்பாட்டு அரிசிக்கு எவ்வளோ தண்ணி வைப்பீங்களோ அதை விட தண்ணி அரை கிளாஸ் கூடுதலாக வைங்க. அப்போ தான் தட்டைப்பயிறு போடும்போது கரெக்டாக இருக்கும். இந்த சாதம் காட்டுறீங்க பாருங்கள், விரைச்சிக்கிட்டு இல்லாமல் அப்படியே இப்படி அழுத்துனா இப்படி மசியணும், இப்படி இருக்கணும். அப்போ தான் மதியம் கொடுக்கும்போது சாதம் சாஃப்டாக இருக்கும், கொஞ்சம் அப்படியே மாய்ஸ்சரைஸாக இருக்கும். ரொம்ப ட்ரையாக இருந்தாலும் சாப்பிட நல்லா இருக்காது. ஆக்சுவலாக இந்த சாதத்துக்கு பார்த்தீங்கன்னா தொட்டுக்க எதுவுமே தேவையில்லை, அந்த அளவுக்கு ருசியும் மணமாக இருக்கும். இருந்தாலும் நான் வந்து இன்றைக்கி வெள்ளரிக்காய், வெங்காயம், தயிரெலாம் சேர்த்து ஒரு சாலட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதோடையும் வச்சு சாப்பிட்லாம். ஈவன் நீங்கள் உருளைக்கிழங்கு சிப்ஸு, உருளைக்கிழங்கு வறுவல் இந்த மாதிரியும் வச்சு சாப்பிட்லாம். இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தலாம்.
ஓ மை காட், அவ்வளோ ருசியாக இருக்கு, சான்ஸே இல்லை. இவ்வளோ பெரியவங்களாக இருக்க நமக்கே இது பிடிக்குது. சின்ன குழந்தைங்களாம் கண்டிப்பாக ரொம்ப ரசித்து சாப்பிடுவாங்க. நம்ம போட்டோம் இல்லைங்களா அந்த மசாலா, மெயினாக பூண்டு கசகசா, அது செம்ம ஒரு ஃப்ளேவர் கொடுக்குது. ஈவன் நீங்கள் பருப்பு சாதமும் இதே மாதிரியே செய்யலாம். ஸோ நான் பருப்பு சாதம் செய்யும் போது இப்படி தான் செய்வேன். பூண்டு கசகசா இதெல்லாம் போட்டு செய்யும் போதும் ரொம்ப ருசியாக இருக்கும். மசாலா பண்ணும்போது பூண்டு கசகசா சின்ன வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டு அரைச்சோம் பார்த்தீங்களா, அது சரியான ஒரு வாசனை கொடுக்குது, சூப்பராக இருக்குது. அதே மாதிரி மிளகு ஜீரகத்தோடைய வாசனையும் சூப்பராக இருக்குது. ரொம்ப சிம்பிளாக ஹெல்த்தியாக ஃபாஸ்ட்டாக நீங்கள் ஒரு ரெசிபி செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாம், அவ்வளோ ருசியாக இருக்கும். இப்போ சேலடும் நம்ம சாதமும் வச்சு சாப்பிட்டு பார்த்தரலாம். சூப்பராக இருக்குங்க, சான்ஸே இல்லை. வெள்ளரிக்காய் வெங்காயம் தயிர் போட்ட பச்சடி எப்படி இருக்குன்னு நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு இல்லை, செம்ம காம்பினேஷனாக இருக்குது. இதுக்கு ரொம்ப சிம்பிள் தான், பட் பயங்கர டேஸ்ட்டாக இருக்குது. அதாவது ஒரு பிரியாணி சாப்பிட்டா நம்ம நாக்குக்கு என்ன ஒரு ஃபீல் கிடைக்குமோ அந்த ஃபீல் கிடைக்கும், அவ்வளோ சாட்டிஸ்ஃபைட் ஆகும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா ப்ளீஸ் மறக்காமல் ஃபஸ்ட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் எனக்கு கொடுத்துட்ருக்க அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ ப்ளீஸ் அதுவும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு ஸ்பெஷல் வீடியோவில் சந்திக்கிறதுக்கு முன்னாடி ஃபேஸ்புக்லேயும் நமக்கு குக் வித் சங்கீதா பேஜஸ் இருக்குது, ப்ளீஸ் அதுவும் அப்படியே லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு ஸ்பெஷல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, see you, bye bye, love you all.